friends, நம்ம வந்துட்டு hiccups challenge-க்கு ரெடி ஆயாச்சு. சும்மா லைட்டா அப்படி கிளம்பி இருக்கேன். சோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இது நூடுல்ஸ் வந்துட்டு வேக போடுறதுக்கு. சோ அத பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிளம்பியாச்சு. சோ வாங்க இந்த சேலஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு எக்ஸைட்டடா தான் இருக்கு. பட் ரொம்ப பயமாவும் இருக்கு because அது ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் இல்லையா. விக்கல் வருதோ இல்லையோ நம்ம என்ன நிலைமையில இருப்போம் அப்படின்றதே வந்துட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சோ ஓகே பரவாயில்ல. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சும்மா நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே இது கொதிச்சிட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் vlog கண்டினியூ பண்றேன். இப்போ நான் கிளம்பிட்டேன் ஆக்சுவலி. அதுக்கு தான் இந்த சும்மா அப்படி பேசலாம் அப்படின்ட்டு. பாஸே பண்ணக்கூடாது. செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா சாஃப்டாதான் தெரியும் இது எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஓகே அதுக்கப்புறமா ப்ரிகாஷன் இது எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி, ஜூஸ், அதுக்கப்புறமா சர்க்கரை இதை எடுத்து வச்சிருக்கேன். இது இப்பைக்கு இல்ல, நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நாக்கெல்லாம் எரியும்ல. சோ அப்ப வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்றதுக்காக. ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஆஸ் யூஷுவல் இன்ட்ரோ கொடுத்தேன். இன்ட்ரோல இருந்தே கட்டானனால நான் இன்ட்ரோல இருந்தே சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பட் வீடியோ வந்து ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகல, பாதியிலே கட் ஆயிடுச்சு. ஸோ பாதி வீடியோ தான் இருந்தது. அதனால திருப்பி ஒரு வாட்டி திருப்பி இதோ நம்ம சாப்பிட்ட அந்த சில்லியோட அந்த கார்னர் பீஸ். ஸோ இதே பிளேட்ல தான் நான் போட்டு சாப்பிட்ருந்தேன். இது ஃபுல்லா போட்டு சாப்பிட்ருந்தேன். பட் வாட் டு டூ, நம்மளோட சோக டைம் அது கட் ஆனதுனால திருப்பி ஒரு வாட்டி போட்டு வந்திருக்கேன். பட் இந்த வாட்டி எனக்கு ஆக்சுவலி வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் இது. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் இன்னொரு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம சாப்பிட போறோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்த அதே செட்டப், ஜூஸ், வாட்டர், சுகரு அதையும் எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்சோடனே சாப்பிட்றதுக்கு எனக்கு இன்னும் அந்த எரிச்சல் அவ்வளவா குறையவே இல்லை. பட் ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் அது செஞ்சு அந்த சேலஞ்ச் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1 hour கேப் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு முடியல அதனால. ஓகே இப்போ நான் இன்ட்ரோ கொடுத்துறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஹிக்கப்ஸ் சேலஞ்ச் வீடியோ தான் பாக்குறோம். ஸோ நல்லா ஸ்பைசியா சாப்பிடணும். அதுக்காக நான் இதில் வந்து ஸ்பைசி நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்பைசி டொமேட்டோ நூடுல்ஸ். இது எப்படி செஞ்சேன் அப்படின்ற வீடியோவுமே நாளைக்கு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகி அடுத்த நாள் உங்களுக்கு அது வரும். ஸோ பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் எந்த அளவுக்கு ஸ்பைசியா பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அது கூடவே நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஒரு சில்லியும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே இப்போ நம்ம இதை சாப்பிட போறோம். அதான் இந்த சேலஞ்ச். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலா செகண்ட் டைம்ன்றனால இதோட காரம் என்னன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ஒரு வாட்டி சாப்பிட்டாச்சு இல்லையா, அதனால. சோ ஓகே சாப்பிட ஆரம்பிக்கலாமாப்பா? சாப்பிடு. மறுபடியும் உடலந்தா கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிடணும். போன வாட்டி கொஞ்சம் கேப் விட்டோன்னதான் வந்துட்டு ரொம்ப காரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால கடகடன்னு சாப்பிடலான்ட்டு இருக்கேன்.
எடுத்துக்கலாம். இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, பயமா தான் இருக்கு. போதும் இந்த பச்சை மிளகாய். இது ரெண்டாவது பச்சை மிளகாய்னால சுத்தமா முடியல. செம்மையா இருமலே வர ஆரம்பிச்சிச்சு. தண்ணி குடிச்சு முடிச்சிடலாம். ஜூஸும் குடிச்சிடுறேன். என்னால சுத்தமா முடியல, செம்மையா அறியுது. இந்த சேலஞ்ச் வந்து நீங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் யாராவது வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் தான், செம்ம காரம். யாராவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. யாராவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க, ரொம்ப ரிஸ்க். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட பேச சுத்தமா பேச முடியல. சோ பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹிக்கப்ஸ் சேலஞ்ச் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்தேன், பட் பாதி தான் ரெக்கார்ட் ஆயிருந்தது. பாதின்னு கூட சொல்ல முடியாது, நம்ம இன்ட்ரோவே வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகலை, அந்த மாதிரி ஆயிருந்தது. ஆக்சுவலி கண்ணுலேருந்து தண்ணி வந்து அந்த இது தொடச்சி கண்ணு கீழெல்லாம் அந்த மையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி எப்படி ஆயிடுச்சு, பேய் மாதிரி இருக்கேன். நான் தூரத்துலதான் வைக்கிறேன், கிட்ட காமிச்சா பயந்துருவீங்க எல்லாரும். ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கட் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கேப் விட்டுட்டு, ஏன்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 hour கேப் விட்டு சர்க்கரை ஜூஸ் எல்லாமே குடிச்சு அது திருப்பி ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி செஞ்சோம். ஆனால் செகண்ட் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன், ஏன்னா முடியலை, என்னால் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதனால செகண்ட் டைமும் பச்சை மிளகாய் சாப்பிடும் போது என்னால் பாதி பச்சை மிளகாய் தான் சாப்பிட முடிஞ்சது. அதுக்கு மேலே செகண்ட் டைம் சாப்பிட முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். ஸோ செகண்ட் டைம் சாப்பிடும் போது வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் சாப்பிடும் போது ரொம்ப காரம், ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டனால சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு. அதனால வந்துட்டு 1.5 பச்சை மிளகாய் டோட்டலாக சாப்பிட்ருக்கேன் அப்படி பார்த்தா. ஓகே, நல்லா தான் போச்சு சேலஞ்சு. ஆனால் அப்பா செம்ம காரம். ஆக்சுவலி வந்துட்டு நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுல ஆக்சுவலா அவுட்ரோ ஒழுங்கா கொடுக்கவே இல்லை. அதனாலதான் வந்துட்டு திருப்பி தனியா எடுத்துக்கலான்ட்டு. ஏன்னா என்னால அப்ப பேசவே முடியல, செம்ம காரம் இல்லையா, அதனால பேச முடியல. அதனால கொஞ்சம் கேப் விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு. இப்பயும் காரம் இருக்கு, ஆனா ஓகே, அப்ப கம்பேர் பண்ணும்போது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி இருக்கு. என்னன்னா இந்த சேலஞ்ச் வந்து ஆக்சுவலா ஈஸி அப்படிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப் தான். ஸோ அதனால உங்களால முடியுமா முடியாதா, உங்களுக்கு பரவாயில்லையா, காரம்லாம் ஒத்துக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சேலஞ்ச் வந்துட்டு நான் யாருக்கு பாஸ் பண்றேன் அப்படின்னா, யாருக்குமே ஸ்பெசிஃபிக்கா பாஸ் பண்ணல. கை வலிக்குது, கையிலே பிடிச்சிட்டு இருந்தா, அதனால தான் அங்க வச்சுட்டேன். இந்த சேலஞ்ச் வந்து நான் யாருக்கு பாஸ் பண்றேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா யாருக்குமே கிடையாது. ஸோ ஜென்ரலா நான் வந்துட்டு இதை ஓப்பன் சேலஞ்சா விட்டுறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணுங்க. பட் ஆனா யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்துட்டு நார்மல் பர்சனாவும் இருக்கலாம், இல்ல யூடியூபரா இருந்தாலும் ஓகே. நார்மல் பர்சனா இருந்தா நீங்க இன்ஸ்டா அப்படி எதுலயா போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப வந்து எனக்கு டேக் பண்ணி விடுங்க, நான் என்னோட ஸ்டோரிஸ்ல வந்து உங்களுக்கு பின் பண்றேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க யூடியூபரா இருக்கீங்க, சேலஞ்ச் வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்க போட்டதுக்கு அப்புறம் எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, நான் என் சேனல்ல உங்களோட இதை போடுறேன். என் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ ஓகே, அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் தான். அண்ட் இந்த சேலஞ்ச் எனக்கு கொடுத்திருந்தது வந்துட்டு
அகல்யாஸ் லைஃப் ஸ்டைல் அதுல வந்துட்டு அகல்யாக்கா அவங்க ஓபன் சேலஞ்ச் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கன்னியாகுமரி ஸ்பெஷல் ராணி அக்கா அவங்களும் ஓபன் சேலஞ்ச் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்ரிதிங் ஸ்பெஷல் அபிஷாக்கா வந்துட்டு எனக்கு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 3 பேரோட சேலஞ்சையும் நான் அக்செப்ட் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஃபன்னா போயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது அப்படின்றதுல கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.